மாசி மாத பௌர்ணமியில இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன பரிகாரம் தான் வந்து செய்ய போறோம். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய எண்ண அலைகள், மன ஓட்டம் இது எல்லாமே நம்ம வீட்டில் நேர்மறையான ஆற்றலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சீக்கிரம் வரேன் அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுருக்கேன். அதே மாதிரி காய்ச்சின பால் வெண்மை நிறத்துல இருக்க ஒரு நெய்வேத்தியம் வந்து வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டுறது வழக்கம். இன்னைக்கு வந்து மாசி பௌர்ணமிங்கனால இந்த நாள் நம்ம தவற விடக்கூடாது. ஏன்னா முக்கியமான ஒரு மங்களகரமான ஒரு மாசி மாத பௌர்ணமி. இந்த பௌர்ணமி வந்து நம்ம தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இரவு நேரத்தில் தான் வந்து நான் வந்து செஞ்சேன். ஒரு 8 மணிக்கு மேலே தான் நானுமே செஞ்சேன். இன்னைக்கு நைட்டு முழுக்கவே பௌர்ணமி இருக்குது. உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் விளக்கு ஏற்ற வேணாம், சூடம் காமிக்க வேணாம், சாம்பிராணி எதுவுமே காமிக்க வேணாம். உங்ககிட்ட இருக்கிற கண்ணாடி டம்ளர் இல்லை கண்ணாடி பவுல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிரப்பிக்கோங்க. அதில் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம், அது கூடவே வந்து மல்லிகைப்பூ, அப்புறம் வெள்ளி காப்பு இல்லை வெள்ளியிலான பொருட்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கு, மெட்டி, கொலுசோட முத்து, இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து அந்த தண்ணீர்ல போட்டுறணும். அதே மாதிரி 5 ரூபாய் நாணயம் ஒன்றையும் போட்டுருங்க. பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரமும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வாசனை மிகுந்த மலர்கள், மல்லிகை இல்லை ஜாதி இல்லை முல்லை, இந்த மாதிரி வந்து வெண்மை நிறத்திலான பூக்கள், அதோட கொஞ்சம் வேப்பிலை போட்டு இரவு முழுக்க இந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனோட அருளோட ஃபுல்லா வந்து வெளியவே வச்சிருங்க. அந்த நில ஒளி ஃபுல்லாகவே வந்து பரவட்டும். அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை நம்ம வந்து அதில் வந்து நம்ம மாத்திரமோ அந்த பொருளுடைய தன்மையாகவே அந்த நீர் வந்து மாறிடும். அது மட்டும் இல்லாமல் ஏன் கண்ணாடி டம்ளர் இல்லை கண்ணாடி பவுலில் வைக்க சொல்கிறோம் அப்படின்னா கண்ணாடி வந்து நேர்மறையான ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படங்கள் கூட கண்ணாடியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நேர்மறையான ஆற்றல்கள் வந்து அது அதிகமாக ஈர்த்து தன்னுள்ளே வந்து வச்சுக்கும். அதுதான் வந்து அதற்குரிய பவர். அதனால தான் உடைந்த கண்ணாடி வளையல், உடைந்த கண்ணாடியை வந்து முகம் பார்க்கறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா அந்த எதிர்மறையான ஆற்றல் வந்து ஈஸியாக அந்த விரிசல் மூலமா நமக்கு வந்து ஈஸியா உள்ள நுழைஞ்சிரும். நமக்கு அதனால பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிறதுனாலதான் பெண்கள் கண்ணாடி வளையல் அணியும் போது சின்ன விரிசல் இருந்தா கூட அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி டம்ளர்ல நம்ம வந்து இதெல்லாம் நிரப்பிட்டு அந்த நில ஒளியில அதை வச்சிடணும். அப்படியே இருக்கட்டும். நீங்க வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வழிபாடும் செஞ்சதுனால நான் வந்து அவங்களுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சேன். உங்களால் அது பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் கண்ணாடி டம்ளர் மட்டும் வச்சு அதில் தண்ணி ஊற்றி மஞ்சள், மல்லிகைப்பூ, பச்சை கற்பூரம், வேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வெள்ளியிலான பொருள் ஒரு 5 ரூபாய் நாணயம், இது எல்லாத்தையும் இரவு முழுக்க வச்சுட்டு நீங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு இந்த தண்ணீரை எடுத்து நீங்க வந்து வீடு முழுக்க தெளிச்சு விட்டுருங்க. சந்திரனோட ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லபடியாக பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து நேர்மறையான ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தண்ணி வந்து அந்த சக்தி எல்லாம் உட்கரகிச்சுக்கும். அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக நம்ம வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பரவட்டும். அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் நினச்சி உங்களுடைய வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பரிசுத்தமான ஒரு நீரால் கழுவி விட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நீரை வந்து நீங்க வந்து இந்த பௌர்ணமி இல்லை, மாசம் மாசம் வரக்கூடிய எல்லா பௌர்ணமிக்கும் நீங்க இந்த மாதிரி செய்யலாம். பௌர்ணமி நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான நாள். அம்பாள் வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, முருக வழிபாடு, எல்லா வழிபாடும், அதோட முக்கியமாக குலதெய்வ வழிபாடும் செய்யறதுக்கு உகந்த நாள். இந்த பௌர்ணமி தினத்துல இறைவனோட சக்தி வந்து பூமியில அதிகமாக இருக்கும். பிரபஞ்சத்தோட சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டுதலை வச்சுட்டு நமக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லி உங்க வீடும் நீங்களும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க நம்ம வேண்டிக்கிட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தது எல்லாமே வந்து நல்லபடியா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நன்றியும் சொல்லிட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஜெயந்தி. அதாவது நம்ம மகாலட்சுமி தாயார் அவதரித்த அவர்களுடைய பிறந்த நாள் தான் நாளைக்கு. அதை பத்தின வீடியோ வந்து நாளைக்கு வரும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க இந்த பௌர்ணமிக்கு விட்டாலும் அடுத்த பௌர்ணமிக்கு கூட செய்யலாம். இது மாசம் மாசம் வந்து செய்யும் போது நம்ம வீடே வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தமாகவும் இருக்கும், நேர்மறை ஆற்றலோடும் இருக்கும். இந்த சந்திர தினத்தன்னைக்கு, அதாவது இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு உங்ககிட்ட இந்த பதிவை பகிர்ந்துகிட்டதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திரனோட அருளை முழுசாக பெறுங்க. சந்திர பகவானால் நமக்கு ஏதாவது மனக்குழப்பம் இருந்தால் அவர்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டு இந்த மனக்குழப்பம்லாம் தீர்ந்து எனக்கு ஒரு தெளிவான மனநிலையை கொடுங்க. பௌர்ணமி ஒளி மாதிரி எங்கள் வீடும் நல்லா ஒளி வீசி நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்க நல்லபடியாக இருப்போம். எல்லாருமே நாளைக்கு மாசி கடைசி வெள்ளி தவறாமல் பூஜைகள் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.